இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்தின் 3வது சனிக்கிழமை. தாயின்றி வெற்றி இல்லை, தாயிருக்கு தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். 10:30 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திவ்யருக்கனை ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும், அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும், விசேஷமாக நோயாளிகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். எண்ணெய் மந்திரித்து கொடுக்கப்படும். தொடர்ந்து அன்பின் விருந்திலும் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இன்றைய நற்செய்தியில் முற்சார்பு நிலைப்பாடு வேண்டாம், உண்மையானதையும் நன்மையானதையும் நாம் ஏற்றுக்கொள்ள தடையாக இருப்பவை நாம் முற்சார்பு நிலைப்பாடுகளே. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முற்சார்பு எண்ணங்கள் தடையாக இருந்ததை இன்றைய நற்செய்தியில் காட்டுகின்றது. தலைமை குருக்களும் பரிசேயரும் தங்களை போன்றே மக்களும் சிந்திக்க வேண்டும், தாங்கள் வெறுப்பதை எல்லோரும் வெறுக்க வேண்டும், தாங்கள் நம்புவதை எல்லோரும் நம்ப வேண்டும் என்ற ஆதிக்க சிந்தனை கொண்டிருந்தார்கள். ஒதுக்கப்பட்ட கலிலேயாவில் இருந்து மெசியா வரமாட்டார், இறைவாக்கினர் யாவரும் தோன்ற மாட்டார்கள் என்ற மேற்கூடி சிந்தனை கொண்ட பரிசேயர்கள் கலிலேயாவில் இருந்தால் நல்லது பிறக்கும் என்று சிந்தித்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். மக்களும் தங்கள் எண்ணப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் மக்கள் இயேசுவின் வல்ல செயல்களை கண்டும் போதனைகளை கேட்டும் வியந்து போய் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஜாதி, இன, மொழி, மதம் ஆகியவற்றிற்கு அடிமைப்பட்டு ஆதிக்க கும்பலோடு கைகோர்த்து முற்சார்பு எண்ணங்களோடு செயல்பட்டு நாமும் கூட ஏழை எளியவர்களை புறந்தள்ளி விடுவதில்லையா? உண்மையையும் நன்மையையும் எந்த திசையில் இருந்து வரலாம், அதனை ஏற்றுக்கொள்ளும் திறந்த மனதை வரமாக்க கேட்போம். பரலோக தந்தையே இறைவா, இதோ நீர் வாழ்ந்த காலத்தில் போலதான் இன்றும் கூட முற்சார்பு எண்ணத்தோட இவனா அவனா, இந்த ஒரு காரணா அந்த ஒரு காரணா, இப்படியா அப்படியா என்றெல்லாம் அவதூறாகவும் இழிவாகவும் அந்த முன்சார்பு எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஜாதி, இன, மொழி, மதம் பார்த்து செயல்படக்கூடிய எத்தனையோ நபர்கள், ஏன் மாநிலத்துக்கு மாநிலம் கூட முன்சார்பு எண்ணம் கொண்டவர்களாகத்தானே வாழ்கின்றார்கள்.